இந்த இடத்துல நமக்கு ஆகாசம் இருக்குது, இது கீழே காற்று இருக்குது, அது கீழே மண் இருக்குது, மண்ணில் செஞ்ச பொம்மை. இந்த இடத்துல வந்து இது இருக்குது தண்ணி, இந்த இடத்துல ஹீட் இருக்குது. அப்போ நம்மக்கிட்டேயும் இருக்குதா, இந்த அஞ்சும் நம்மக்கிட்டேயும் இருக்குது. யார் இந்த அஞ்சையும் மாஸ்டர் பண்ணி ஒரு உயர்ந்த ஆத்ம தத்துவத்தை லயிக்கிறானோ அவனுக்கு இப்படி ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. எல்லாராலையும் தொற்ற முடியுமா? நீ வந்து 4 பிடிச்சிடலாம், இந்த தண்ணி, நெருப்பு, மண்ணில் செஞ்ச பொம்மை, மூச்சில் ஓடுற காற்று, இந்த 4 வரைக்கும் நீ யாருன்னா அட்டென்ட் பண்ணலாம். இந்த இடம் இருக்குது இல்லையா, இது ஆகாசம்னு பேர் நமக்கு இருக்குது. ஸோ இதை பிடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதாவது இந்த இந்த இடத்துல 4வது சக்கரம் தொப்புள் கொடியிலேருந்து ஆரம்பிச்சு, இந்த இடம் 5, இது அம்பாள். இந்த இடம் இருக்குது இல்லையா, இது வந்து நாசி முனைன்னுவாங்க. ஸோ இதுதான் 6, இந்த இடம் 7. ஸோ 6 பிடிக்கிறதே கஷ்டம். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட் ஆகி போச்சுன்னா அவங்க முதல்ல தர்றது பிளாக் பாக்ஸ். அந்த பிளாக் பாக்ஸில் தான் அந்த ஆக்சிடெண்ட் எப்படி ஆச்சு, என்ன ஏது எல்லாமே இருக்கும், பதிவுகள் இருக்கும். அந்த மாதிரி உனக்கு இந்த இடத்துல இருக்குது இல்லையா, இதுதான் திருநீலகண்டம். டார்க் ப்ளூ இஸ் பிளாக்கு. ஸோ இந்த இடத்துல உன்னுடைய எல்லா பிறவிகளுடைய வாசனாதிகள், பாவம், புண்ணியம், நல்லது, கெட்டது எண்ணங்கள்லாம் இங்கே இருக்குது. அதுதான் அம்பாள். ஸோ நீ முருகனை பிடிக்கணும், முருகன்கிட்ட இருந்து அம்பாள் கிட்ட போகணும், அவன் உன்னுடைய கர்மாக்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுப்பா. அதுக்கப்புறம் நீ சிவன்கிட்ட போய் சேரலாம். சிவனை நீ பிடிச்சிட்டியானா அதுக்கப்புறம் உனக்கு காஸ்மிக் கான்டாக்ட்லாம் கிடச்சிடும். அதுதான் 7வது திரை.